அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே 12 திருமுறை தினந்தோறும் பாராயணம் செய்தால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த திருமுறை என்பது என்னென்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் எழுதின இந்த 12 திருமுறையும் உங்களுக்காக இன்னைக்கு சுவாமி பாட சொன்னார். முதலாவது திருமுறை. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்த்துவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வள் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தெத்த அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா குளிக்கிறதுக்காக கும்பகோணத்தில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவர் முழுகி 3 வாட்டி முழுகி எஞ்சி குளிச்சின்னு இருந்தார். அது சமயம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்க 4 பேரும் இந்த சைவத்தை வளர்த்த மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள். இப்போ திருஞான சம்பந்தர் குளக்கரையில் உட்கார்ந்துருக்கும்போது பார்வதி அம்மா பால் கொடுக்குறாங்க. அதை தான் சொல்கிறார். அவங்க அப்பா கேட்குறாரு, பால் யாரா கொடுத்தது, உதட்டெல்லாம் பாலாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். கேட்கும் போது திருஞான சொல்கிறார், தோடுடைய செவியல், காதில் தோடு போட்டிருந்தானா, விடை ஏறி ஓர்த்துவென் மதிசூடி நிலவு வச்சிருந்தாராம், காடுடைய சுடலை பொடி பூசி, சுடுகாட்டு திருநீரெல்லாம் பூசினாராம், என் உள்ளம் கவர் கள்வள், அவர் உள்ளத்தை திருடின்னு போயிட்டாராம். இந்த பாட்டு திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு. அழகான மெட்டில் இருக்கும். தோடுடைய செவியல் விடை ஏறி ஓத்துவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வள் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தெத்த அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சைவத்தில் மிக முக்கியமானவர் திருஞான சம்பந்தர். அவர் தான் நிறையா சமணர்களை வீழ்த்தினார். சமணர்கிட்ட தர்க்கம் பண்ணி சைவத்தை மேலோங்க செஞ்சது திருஞான சம்பந்தரை போல் அவ்வளோ நால்வரில் அவரை மாதிரி பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா முருகனும் பார்வதி பால் குடிக்கல, விநாயகரும் குடிக்கல. நம்ம திருஞான சம்பந்தர் மட்டும்தான் பார்வதியுடைய பாலை அருந்தினார். அதனால தான் அவருக்கு தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஞானமே வடிவானவர் திருஞான சம்பந்தர். அப்பேற்பட்ட திருஞான சம்பந்தர் இன்னொரு பதிகம் பாடுறார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர், செந்தூரவாய் உமைப்பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே. திருஞான சம்பந்தர் அழுதியது இந்த திருநீருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கான். மந்திரமாவது நீர், தந்திரம் பண்ணும். இந்த திருநீர் தந்திரமும் பண்ணும். அப்பேற்பட்ட திருநீரை நீங்கள் அணியும் போது சிவபெருமானுடைய திருநீர் நீங்கள் அணிந்தீர்களானால் அனைத்து விதமான ஜெயமும் கிடைக்கும் என்பதற்காக இந்த பாட்டை பாடின்னு திருநீர் விட்டால் போதும், ஜெயமோ ஜெயம்.
மந்திரமாவது நீர். வானவர் மேலது நீர். மந்திரம் திருநீரே மந்திரம்ன்றார். வானவர் தேவர்களுடைய நீருன்றார். சுந்தரம் அழகுன்றார். துதிக்கப்படுவது நீர். திருநீரை துதிக்கணும். தந்திரமாவது நீர், அது தந்திரம் பண்ணும். திருநீரை பற்றி பூஜித்து சிவசிவான்னு சொல்லிட்டு அந்த நபர் பேரை சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தந்திரம் பண்ணணும். சமயத்தில் உள்ளது நீர். இந்து சமயத்தில் இருக்கு. செந்துரவாயுவை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு 2ஆம் திருமுறையிலே இந்த திருஞான சம்பந்தர் அழியது. அத்துது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர் இந்த 3 தேவாரம் படிக்கிறார். இந்த 3ஐயும் உங்கள் இல்லத்தில் நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் போது இந்த 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை நீங்கள் பாடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களும் இன்பமாக வாழலாம். இந்த இன்பமாக ஆகும். இந்த பாடலை நீங்கள் கேட்டு இல்லை பாட்டு இதை கற்றுக்கின்னு நீங்கள் பாடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். அதனால தான் திருஞான சம்பந்தரே சொல்கிறார், ஆணை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. சத்தியம் சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த திருவாசகத்தை, தேவாரம் திருவாசகத்தை இனி வரும் காலங்களில் உங்களுக்கு இடையிடையே சொல்லலாம். அப்படின்றனால 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை சொல்லியிருக்கிற இந்த திருமுறையை நீங்கள் தினந்தோறும் கேட்டு இல்லை பாடி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.